வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி பிஸ்கட், ஸ்வீட் பிஸ்கட்டு ஏற்கனவே நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம். டைமண்ட் கட்டு. இன்றைக்கி நம்ம அதுவே முந்திரி பிஸ்கட் மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேங்க. இந்த கப்பில் 1.5 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் 3 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப்பு தான் சுகர் எடுத்திருக்கேன். பட்ரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன், ரூம் டெம்பரேச்சருக்கு. இதில் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 சுகரையும் 1.5 கப் சுகரையும் நம்ம பவுடர் பண்ணிக்குவோங்க. ஏன்னா அப்படியே கரையாது, அதனால் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், 1.5 கப் சர்க்கரையும் பவுடர் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பட்டர் கொஞ்சம் நான் உருக்கி எடுத்துட்டேங்க. ஏன்னா சர்க்கரை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கரையணும், அப்புறம் தான் மாவு பட்டர் போடணும். அதுக்காக இது சர்க்கரை கரைச்சிக்குவோம். பவுடர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கரைஞ்சிடுங்கிறதுக்காக தான் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறது. மாவு பிசையும் போது நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா. பட்டரு உருக்கிட்டோம்னா தான் நமக்கு ஊற்றும் போது நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக உருக்கிட்டேன். சிலர் டால்ட்டா போடுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் போட்டிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. சுகரு நல்லா கரைச்சிட்டேன். இப்போ மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைய பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அந்த சர்க்கரையோடு மிக்ஸ் ஆகி மாவு நல்லா இதாகும். கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குன்னு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கொலன்னு போயிடும், மறுபடியும் மாவு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் இது நல்லா இந்த சர்க்கரையோட மிக்ஸ் ஆன வாட்டி அப்புறமா பார்த்து தண்ணி கொஞ்சம் போட்டு பிசைங்க. பாருங்கள், கொஞ்சம் நான் தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன், லைட்டாக தொளிச்சிருக்கேன் அந்த சர்க்கரைக்கு மேலே. இப்போ நம்ம இந்த பட்டரை ஊற்றிக்குவோம். சூடாக இருக்க போது பார்த்து கை வச்சு பிசைங்க. நெய் வேணாலும் போட்டுக்கோங்க, ஆனால் சூடு பண்ணிவிட்டு ஊற்றுங்க. பாருங்க, மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எனக்கு கையில் ஒட்டுது. இந்த சர்க்கரை போடுறதுனால ஒட்ட செய்யும். கட்டையிலேயே ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக மாவு போடுறது. எண்ணெய் வேணாலும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாவில் வச்சு டிக் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்பி இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்குவோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்க்க வேண்டியதில்லை, ஏன்னா சுகர் போட்டிருக்கனால இலக்கமாக தான் இருக்கும் மாவு. லைட்டாக தேய்ச்சாலே மூமெண்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த ஒட்டி இருக்கிற மாவு, எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இந்த முந்திரி மாதிரி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நீங்கள் கட் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன ஷேப் வேணால் வெட்டிக்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் வச்சு சூட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் போட்டு பாருங்கள், ஒரு சின்ன பீஸு
எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வந்ததை போட்டுருவோம். என்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்டி போட்டு இது பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கெல்லாம் ஒரே மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்குவோம். ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து இது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். நமக்கு முந்திரி ஸ்வீட் பிஸ்கட் ரெடி. இந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டு எடுக்கணும். நம்ம ஷேப் வந்து முந்திரி ஷேப்புக்கு கட் பண்ணணும். எந்த ஷேப் வேணால் நீங்கள் வெட்டிக்கலாங்க. எந்த டிசைனில் வேணால் வெட்டிக்கலாம். ஒரு மூடியை வச்சு உங்களுக்கு ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி முந்திரி ஷேப்புக்கு வெட்டிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கப்பில் 3 கப்பு மாவு எடுத்தோம். 1.5 கப்பு சுகர் எடுத்தோம். ஏலக்காய் 5 போட்டு மிக்சிலேயே சுகரும் ஏலக்காயும் பவுடர் பண்ணோம். பண்ணிவிட்டு சுகரை முதல்ல கரைச்சிட்டு பட்டர் ஒரு 2 ஸ்பூன் பட்டருக்கு நல்லா உருக்கிட்டு வந்தோம். உருக்கிட்டு வந்துட்டு மாவை போட்டு கிண்டிட்டு அப்புறமா பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு ஒடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நான் ட்ரை மாவு போட்டேங்க. உங்களுக்கு அது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மாவு போட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா மாவு நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் ட்ரை மாவு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி முந்திரி ஷேப்பு. இது ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பெரிய முடிவு எடுத்து வச்சு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். 2 மிக்ஸிங்காக இருக்குங்க. இதில் நான் உங்களுக்காக கொஞ்சம் தனியாக காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.